வெல்கம் டு நிர்மல்ஸ் கோடெக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் நம்பருங்கிற ப்ராப்ளம்ல கோடிங் பண்ண தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருந்து தான் நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அந்த ப்ராப்ளம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 111ங்கிறது 3 பைனரி ஸ்ட்ரிங், ஸோ பைனரி டிஜிட்ஸ். ஸோ இந்த டிஜிட்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய டிஜிட்ல இருந்து தான் நாம் என்ன பண்ண போறீங்கன்னா ஒன்னுங்கிற வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஸோ அப்போ ஆட் பண்ணாதான் நமக்கு 10ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் int I equal to s dot length minus 1 where I is greater than or equal to 0 I minus minus. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சப்போஸ் இப்போ I பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நான் கடைசி பொசிஷனுக்கு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா 1 இருந்தா அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டரை நான் வந்து 0வா மாத்திடுவேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு வே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். strb equal to new string builder of s. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர்ல கிளாஸ் யூஸ் பண்ணி strp-ல பார்த்தீங்கன்னா நான் எஸ்ங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஓகே, if strb dot character at I equal to 1 இருந்துச்சுன்னா, அதாவது கடைசியா பார்த்தீங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் பண்ணிட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா 1 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர்ல அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல ஐங்கிற பொசிஷன்ல நான் வந்து 0வா மாத்திடுவேன். மாத்தினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கேரி பார்த்தீங்கன்னா 1 மாறிடும். ஸோ இந்த இடத்துல நான் கேரின்னு ஒரு வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ 0. சப்போஸ் strb கேரக்டர் I பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 இல்லாம 0 இருந்துச்சுன்னா strb டாட் கேரக்டர் at ஓகே strb டாட் கேரக்டர் at I-ல 1 மாத்திட்டு கேரி பார்த்தீங்கன்னா 0வா மாத்திடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 0 வந்திருக்கு 1ன்னு சொல்லி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 0வையும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணா எனக்கு 1 வரும். ஓகேங்களா? பட் கேரி பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட்டுட்டேன். ஓகே, இந்த கண்டிஷன் நம்ம பண்ணிட்டோம். பட் இப்போ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம். இதே அடுத்த தாட்டி செக் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் நம்ம கேரி பார்த்தீங்கன்னா 1 இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். இஃப் கேரி நாட் ஈக்குவல் டு 0, அதாவது கேரி பார்த்தீங்கன்னா 1 இருந்துச்சுன்னா ஸோ டேட்டா நான் ஈக்குவல் டு 1 சொல்லி போட்டுறேன். ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் முதல்ல வந்து 1 0 சொல்லி பார்ப்பேன். ஓகே, கேரக்டர் I ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஸோ இங்கே என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த பர்டிகுலர் கேரக்டரில் ஐங்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி மாற்றிட்டேன். அதே மாதிரி கேரி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி மாற்றிட்டேன். அப்படி இல்லை 1 வரல 0 வந்திருக்குன்னா நான் வந்து அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேரக்டரோட வேல்யூவை 1ன்னு சொல்லி மாற்றிட்டு ஸோ கேரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் இதுல மட்டும்தான் இந்த டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ எல்ஸ் பார்ட்ல கேரி ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ கேரி ஈக்குவல் டு ஒன்னா இருந்தால் மட்டும்தான் இது. பட் கேரி ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தால் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமேட்டு நாம இந்த லூப்பை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு இதுக்கோ நம்ம வந்து கேரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 0 0ன்னு சொல்லி அப்பண்ட் ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். பட் ஆனால் இந்த லூப்பை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு கேரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்னுன்னு வந்திருக்கு. ஸோ அந்த கண்டிஷனும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து கேரி ஈக்குவல் டு ஒன்னா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். இஃப் கேரி ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுங்க கேரக்டரை புதுசாக வந்திருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் பில்டரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் நான் வந்து அப்பன் பண்ணணும். ஸோ நான் அப்பன் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் 1 ப்ளஸ் ஒன் ஏன் நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேரக்டர்னால சிங்கிள் கோஸ்டில் கொடுத்துருக்கேன். ஸோ 1 ப்ளஸ் strb டாட் டூ ஸ்ட்ரிங். இப்போ எக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0. பட் ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா வெறும் 0 0 0 மட்டும் தான் இருந்திருக்கும். இப்போ நான் 1000ன்னு சொல்லி நான் அப்பன் பண்ணிட்டேன். அப்பன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது கேரி ஈக்குவல் டு ஒன்னா இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். சப்போஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா நம்ம வந்து strb டாட் டூ ஸ்ட்ரிங்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைலேஷன் எரர் வந்திருக்கு. strb டாட் கேரக்டர் 38. ஓகே, நான் இங்கே செட் போட மறந்துட்டேன். ஓகே, வேற எங்கேயாச்சும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் செட் போடலை. ஓகே, கம்பைல் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் எரரா? ஓகே, strb சி பார்த்தீங்கன்னா கேப்ஸ். இங்கேயும் சி பார்த்தீங்கன்னா கேப்ஸ் போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சி கேப்ஸ் போடலை. ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எக்ஸுங்கிற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணல. ஸோ அதனால் எரர் வந்துருக்கு. ஓகே, ரன் பண்ணா ஓகே மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே 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 ஃபார் லூப்புக்கு வெளியில தான் நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ரன் ஆகுது. ஓகே, நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகல. ஸோ இந்த டெஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஓகே 0 பார்த்தீங்கன்னா அப்பண்ட் ஆகி வந்திருக்கு. பட் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஜீரோஸை ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போனா நம்ம ஜீரோஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்லையும் நம்ம செக் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கு. ஓகே, இப்போ கேரி ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும்போது நம்ம ஒன் அப்பன் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 1 0 0 1 0 1
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 0. இது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1ங்கிற கேரக்டர் இங்கே தான் வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 0 இருந்திருக்கு. ஸோ அந்த 3 0வை தான் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 1 வரக்கூடிய கேரக்டரோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி எக்ஸ்ன்னு சும்மா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டால் எனக்கு அந்த 1ங்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிரும். இதுக்கப்புறமேட்டு நான் எஸ்டிஆர்பியில் ஃபுல்லாக நான் வந்துட்டு அந்த இருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். 0 to strb டாட் லென்த் டெலிட் பண்ணியாச்சு. டெலிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திரும்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா strb டாட் அப்பன் எக்ஸ். இப்போ அப்பன் பண்ணிட்டேன். அப்பன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திரும்ப நான் வந்து டெலிட் பண்ண போறேன். டெலிட் ஃப்ரம் 0 to fidx. ஓகேங்களா? இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த fidx பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ணணும். ஏங்கிற ரீசனும் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இப்போ நீங்க இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா 1000 வந்திருக்கு. ஓகேங்களா? இன்னொரு 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டாக தான் அது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே 1 இருக்கும்போது நம்ம அதை டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1 வராமல் ஒரு 2 இண்டெக்ஸுக்கு அப்புறமேட்டு 1 வந்துச்சுன்னா அப்போதான் நம்ம வந்து அந்த முன்னாடி இருக்கிற ஜீரோஸை டெலிட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இந்த கேரி எடுத்துக்கிட்டு 1 இருக்கும்போது இந்த பார்ட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல PIDXன்னு போட்டுக்கிட்டு strb டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 1. ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் 1. இப்போ strb டாட் delete from 0 to PDIX. அதுக்கப்புறமேட்டு டெலிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஓகே, டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை நான் செக் பண்ணணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்கேயும் நான் சேஞ்ச் பண்ணணும். PIDX. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். Compilation error, incompatible types cannot be converted to string. ஓகே, அப்போனா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ நாமளே மேனுவலாக ஸ்ட்ரிங் கொடுத்து பார்க்கலாம். 00101 ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0 ரிமூவ் ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ சப்மிட் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அக்யூரசி 33%. ஓகே,
ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் ஆஃப் தி டே ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே பாய்.